சித்தி ஓட வைக்காதம்மா, கையில வேற காசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வரா. அப்ப பார்த்தா அந்த பொண்ணு கையில இருக்க காசை தவற விட்டுறா. அங்கிருந்த அவன், இந்த பூவை வச்சுக்கோ, இதை நீ பிச்சு போடுறப்பல உன்னோட ஆசை என்னவோ சொல்ல அது நிறைவேறுன்னு சொல்றான். சித்தி அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அதை கேட்ட அவ சித்தி, இல்ல நீ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாரு, உன்னோட ஒரு ஆசையை சொல்லு, அது நடந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்னோட ஆசை என்னன்னா எனக்கு ஒரு லாலிபாப் வேணும்னு சொல்லி அவளும் பிச்சு போடுறா. உடனே அவ சித்தி அவ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரே ஒரு லாலிபாப் மட்டும் வாங்கிட்டு உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அவ ஃப்ரெண்டும் யாரோ மாதிரி அந்த பூவை எடுத்துட்டு, ஏய் இந்த பூ அழகா இருக்கு, இந்த லாலிபாப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறா. சித்தி அவன் சொன்ன மாதிரியே நடக்குது, நான் இன்னொன்னு விஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அவ ஷாக் ஆயிட்டு, ஐயோ அடுத்து என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. பார்த்தா எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால இவ சித்தியும் இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து விஷ் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவ சித்தின்னுட்டு, இரு வெயிட் பண்ணு, அதான் 2 விஷ் நடந்துருச்சுல, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறமா நீ விஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல இப்பவே நான் என் ஆசையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே சாப்பிட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ பேங்க் அக்கௌண்ட் பார்த்துட்டு, இன்னைக்கு என் காசு காலிடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவளையும் கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி தராங்க. அவனோட லக்கு, இன்னைக்கு என் காசு எல்லாம் காலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சினிமா நரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.